கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் குடும்பம் அவங்க குடியிருப்பு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து ஜேசிபி இதுன்னு வந்து எல்லாம் இடிச்சிட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க. ஒன்னே ஒன்று நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன், அந்த 40 பேர் குடும்பம் எத்தனை ஓட்டு இருந்திருக்கும். அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வரும்போது இருக்கிற கட்சிக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கோவில் இடமா இருந்தாலும் பட்டா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த 40 பேர் குடும்பம் ரோட்ல நிக்குதுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், அந்த புள்ளிங்க ஸ்கூலுக்கு போற புள்ளிங்க எங்கன்னு போவோம்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளமே நம்ம வீடு தான். அந்த வீடை இடிச்சுட்டா நம்ம எங்க போய் வாழ்வாதாரத்துக்கு போவோம்? இல்ல நம்மளால வந்து வாடகை வீட்டுல அவங்களால இருக்க முடியுமா? எப்ப வீடு கட்ட முடியும்? அவங்க அநேதியா ரோட்ல தான் நிக்கணும். அன்னைக்கு வந்த அதிகாரிங்க, அன்னைக்கு பேசின அதிகாரிங்க இன்னைக்கியா எம்எல்ஏ எம்பி இதை பத்தி யாருமே கேர் பண்ணிக்கல. நான் தெரியாம கேட்கிறேன், ஓட்டு கேட்கும் போது மட்டும் எல்லாருமே வந்து ஊர் ஊரா வந்து ஓட்டு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வீடை இடிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன், கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து இந்த டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, கலெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல எல்லா கட்சிக்காரங்கிட்ட ஒரு சில கட்சிக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஊர்ல ஜெயிச்சார் பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் எங்க போனாரு? ஏன் இதுக்காக குரல் தரல? ஏன் பேசல? அப்ப அந்த மக்களோட நிலைமை இன்னைக்கு நீ என்ன சம்பாரிச்சு வேலைக்கு போறது எதுக்கு? சொந்தமா வீடு வாங்கி கட்டி அந்த வீட்டுல நம்ம உட்காரணும், குடியேறணும்னு நினைச்சுதான் நம்ம உட்காரோம். அந்த வீடே இல்லைன்னா அவங்க என்னங்க செய்வாங்க? சாவுறதை தவிர வேற வழியே இருக்காதுங்க அவங்களுக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், சொன்ன வார்த்தையா தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கவர்மெண்ட் அதிகாரிங்க சிந்திங்க. ஒரு வீடு இல்லாம ரோட்ல போய் படுக்க முடியும்?